கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பெண்ணை விட ஆணை உயர்வாக படைத்தார் என்று சொல்லவில்லை. இரண்டு பேரும் இறைவனின் சாயல் என்பதை ஆசிரியர் தெளிவாக சொல்கின்றார். சமூகம் ஆண் பெண் பேதத்தினை உருவாக்கியது. கற்பு என்ற வன்முறை ஆயுதத்தினை பயன்படுத்தி பெண்ணை இரண்டாம் தரமாக மாற்றியது. சமூகம் ஆண் ஆதிக்க சமூகமாக மாறியது. இஸ்ராயல் சமூகம் ஆணாதிக்கத்தின் உச்சத்தினை தொட்டது. பெண்ணாகவோ அடிமையாகவோ பிற இனத்தானாகவோ பிறவாதது குறித்து ஒவ்வொரு யூத ஆண்மகனும் இறைவனுக்கு தனது இறைவேண்டலிலே தினமும் நன்றி சொன்னான். எந்த யூதனும் ஒரு பெண்ணோடு அதிகம் பேசக்கூடாது, அவள் தனது மனைவியாக இருந்தாலும் அவன் பேசக்கூடாது என்ற சட்டம் உண்டு. பொது இடங்கள் யாவும் ஆண்களுக்கு உரியவை. வீட்டில் இருப்பதுதான் பெண்களுக்கு அழகு. ஆண்களுக்கு சமூகத்தில் இருந்த உரிமையும் கடமைகளும் பெண்களுக்கு இல்லை என்ற நிலைதான் இருந்தது. சட்டத்திற்கு முன்னும் பெண் பொறுப்பற்றவளாகவே கருதப்பட்டார். அவளது சாட்சியம் செல்லாது. சமய வாழ்விலும் பெண்களுக்கு இரண்டாம் நிலையே அளிக்கப்பட்டது. தோராவின் கட்டளைகள் அனைத்தையும் ஆண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டும். தோராவை படிக்கும் கடமையிலிருந்து பெண்கள் விடுவிக்கப்பட்டனர். சட்டம் படிக்க உரிமை இல்லை. தொழுகை கூடத்தில் இரு பிரிவுகள் இருந்தன. மறைநூல் ஆசிரியரின் போதனை இடம்பெறும் இடத்தில் பெண்களுக்கு இடமில்லை. இயேசுவின் பிறப்பு நிகழ்வினை விவரிக்கும் மத்தேயு கடவுளின் திட்டத்தில் பெண்ணிய விடுதலை முக்கிய இடம் பெறுகின்றது என்ற கருத்தினை வெளிப்படுத்துகின்றார். கன்னியின் வயிற்றில் இயேசு உருவானார் என்பது இதைத்தான் சுட்டுகின்றது. யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா என இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து கேட்கின்றார். அவரும் இல்லை ஐயா என்கின்றார். இயேசுவின் நேர்மைத்தன்மை இதிலிருந்து வெளிப்படுகின்றது. யோசேப்பின் மனநிலையும் இவ்வாறே இருக்கின்றது. எவரும் அழிந்துவிடக்கூடாது என்ற இறை திருவுளத்தின் பிரதிபலிப்பு யோசேப்பிடம் வெளிப்படுகின்றது. கன்னி மரியா திருமணத்திற்கு முன் கருவுற்றது தெரிய வந்தது என்ற செய்தி இது இரகசியம் அல்ல, இரகசியமாக காக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதாக தெரிகின்றது. யோசேப்பிற்கு முதலில் இறைவனின் இத்திட்டம் புரியவில்லை என்பது உண்மைதான். எனவேதான் தனியாக விலக்கிவிட எண்ணுகின்றார். இறைவனின் இலவச கொடையாக மரியாளின் வயிற்றில் குழந்தை உருவாகி உள்ளது என்பதனை உணர்ந்த பிறகு யோவான் குழந்தையின் தந்தையாக மாறிவிடுகின்றார். ஆணாதிக்க பண்பாட்டில் வாழ்ந்த யோசேப்பு மரியாவை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு மாபெரும் புரட்சிகரமான சிந்தனைகளை உள்ளடக்கியது. ஆணாதிக்க பண்பாட்டில் வாழ்ந்த யோசேப்பு நேர்மையாளராக இருந்ததால் இறை திட்டம் எளிதாக மாறிற்று. நேர்மையாளன் என்பதற்கு பண்பாட்டு தகவுகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போராடுபவர் என்றும் பொருள் உண்டு. இயேசு என்கிற பெயர் எபிரேயத்தில் யோசுவா என்னும் பெயரின் பொருளாகும். யோசுவா என்றால் யாவேவின் மீட்பு என்பது பொருள். இம்மானுவேல் என்ற பெயருக்கு மாற்றாக இயேசு என்ற பெயரை சூட்டியதாக மத்தேயு சொல்கின்றார். இதன் மூலம் இயேசுவினால் வரும் மீட்பு கடவுள் நம்மோடு இருப்பதன் மூலமாக ஏற்படும் மீட்பு என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. கன்னியிடமிருந்து பிறந்தவர் என்று சொல்வதன் மூலம் இது கடவுளால் நிகழ்ந்த புதிய படைப்பின் தொடக்கம் என்ற சிந்தனையினை மத்தேயு நற்செய்தியாளர் வெளிப்படுத்துகின்றார். ஆணாதிக்க சமூகத்தில் தந்தையரின் பெயரை சொல்லி மகனை அறிமுகப்படுத்துவது வழக்கம். மாற்கு நற்செய்தியாளர் மரியாளின் மகன் இயேசு என்கின்றார். இச்செய்தி இறை திட்டம் என்பது வித்தியாசமானது, சமூக அடிமை மரபுகளை உடைத்தெறிவது என்பதனை காட்டுகின்றது. மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு கன்னியிடம் பிறந்தார் என்பதை வலியுறுத்துவதற்கு அவர் விடுதலை தருபவர் என்ற செய்தியை வெளிப்படுத்துவதற்காகவும் அமைகின்றது. ஆகாசு மன்னர் காலத்தில் வடக்கத்திய அரசர் பெக்காவும் சீரிய மன்னர் ரெட்சினும் கூட்டு சேர்ந்து எதிர்க்க திட்டமிட்டனர். இது ஆகாசுக்கு மிரட்டலாக அமைந்தது. அவர் அசீரிய பேரரசின் துணையை நாடி அவருக்கு கப்பம் கட்டி உதவி தேடினார். இந்த காலகட்டத்தில்தான் ஏசாயா இறைவாக்கினர் ஓர் இளம்பெண் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்,
அந்த குழந்தை பால் மறக்கும் காலத்திற்குள் இந்த எதிரிகள் காணாமல் போவதன் மூலம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை கண்டறிவாய் என இறைவாக்குரைத்தார். இச்செய்தியை தரும் மத்தேயு நற்செய்தியாளர் கண்ணியிடமிருந்து பிறப்பர், விடுதலையை தருபவர், நமது அடிமைத்தலைகளை அகற்றப் பிறப்பவர் என்ற செய்தியை வழங்குகின்றார். இன்னொரு சிறப்பு செய்தியும் இங்கு சொல்லப்படுகின்றது. ஆண்களின் ஆதிக்க வெறியினால் பாதிக்கப்பட்ட பெண்களாகிய தாமார், ராகாபு, பட்சேபா போன்றோரின் வழிபரவினராக இயேசு தோன்றினார். ஒரு ஆணின் ஈடுபாட்டை முற்றிலும் தவிர்த்து புதிய படைப்பை கடவுள் தொடங்கி வைக்கிறார் என்ற கருத்தும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது.